நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட தென்மலை மற்றும் சுப்பிரமணியபுரம் பகுதி மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ராமசுந்தர் இது குறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார். ராமசுந்தர், சொல்லுங்க, என்ன காரணங்களுக்காக அந்த பகுதி மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க? அதாவது நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்மலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளான சுப்பிரமணியபுரம் பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட சுமார் 13 குளங்களை பயன்படுத்தும் விவசாயிகள் இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதற்காக என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் அதாவது வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட முருகப்பாஞ்சான் அணைக்கட்டு, அதாவது 30 ஆண்டு காலமாக அந்த முருகப்பாஞ்சான் அணைக்கட்டிலிருந்து இந்த பகுதிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து கடந்த 2015ஆம் ஆண்டு 9வது மாதம் உச்சநீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அணைக்கட்டிலிருந்து இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று. ஆனால் இதுவரை இந்த பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை என்றும் அந்த தண்ணீரை முறையாக எங்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த புகாரை அடுத்து இந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளனர். அதாவது இந்த பகுதியில் சுமார் 6 பூத்துகள் உள்ளது. 6 பூத்துகளில் இதுவரை 22 வாக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள 6 பூத்துகளிலுமே சுப்பிரமணியபுரம் பூத்தில் மட்டும் இதுவரை யாருமே பதிவு செய்யாமல் 0% வாக்கு இதுவரை பதிவாகியுள்ளது. இது குறித்து பக்கத்தில் இந்த ஊரில் உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம், எதுக்காக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட சொல்லுங்க. மேற்கு உற்பத்தியாகி வருகின்ற ஆற்றில் ராஜிங்கப்பேரி தென்மலை பகுதிக்கென்று 2 பகுதியாக பிரித்து, குலசேகரப்பேரிக்கு ஒரு பகுதியும் ராஜிங்கப்பேரிக்கு 2 பகுதியுமாக பிரித்து எம்எல்ஏ ஈஸ்வரன் காலத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அங்கு உள்ள பெரிய ஆட்கள் சரியான முறையில் அணுகாத காரணத்தால் 2 பகுதி தண்ணியுமே ராஜிங்கப்பேரிக்கு போய் ராஜிங்கப்பேரிலிருந்து அவங்கள்ட்ட நாங்கள் முறையிட்டு பல்வேறு இதாக கொண்டாந்து குழந்தைகளை பெருகி கொண்டிருந்தோம். தற்போது அது அந்த சாத்தியம் இல்லாமல் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த பாத்தியப்பட்ட குளங்களை பூரா விட்டு வேறு மாவட்டத்தில் உள்ள குளங்களுக்கு காசுகளை வாங்கி கொண்டு வித்துக் கொண்டிருந்தார்கள். இதை தட்டி கேட்கும் போது அது சரியான இது இல்லை. இந்த அணை எங்களுக்கு பரம்பரையாக இது பாத்தியப்பட்ட அணை. இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அடைத்து விட்டார்கள். தற்போது பல அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம். எங்களுடைய நியாயமான கிராம கணக்கில் உள்ள இடங்களை காட்டியும் அவர் இதுவரை சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு பின்னர் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய காலத்தில் அவரை நேரில் சென்று பார்த்தோம். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திருப்பி அங்கு உள்ள அரசு அதிகாரிகளிடம் ஒவ்வொரு மனு கொடுத்து விட்டு வந்தோம். ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு மனு கொடுத்து வந்தோம். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு பின்னர் உள்ளாட்சியில் ஒரு மறியல் போராட்டம் ஒன்று செய்திருந்தோம். அதற்கும் எவ்வித பலனும் இல்லை. அதன் பின்னர் தென்மலை பக்கத்தில் உள்ள காளியம்மன் கோயில் அரசு உயர்நிலைப்பள்ளி பக்கத்தில் உள்ள மலை மேல் ஏறி போராட்டம் என்று ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு கோட்டாட்சித்தலைவர் அவர்கள் உங்களுக்கு கட்டாயமாக நான் திறந்து தரேன் என்று சொல்லி இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு பின்னர் இந்த இதெல்லாம் கொண்டு கொடுத்து இப்போதுள்ள வட்டாட்சியர் அவர்களிடம் நேரில் சென்று பார்க்கும்போது தென்மலை குளத்தில் உள்ள 1280 ஏக்கரை 800 ஏக்கர் முருங்கப்பானையிலும் 450 ஏக்கரை ராஜிங்கப்பேரியிலும் சேர்த்து விட்டார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதோடு மட்டுமில்லாமல் கண்ணச்சமில் உள்ள 200 ஏக்கரையும் காணாமல் ஆக்கிவிட்டார்கள். அது எங்க போச்சு என்பது தெரியவில்லை. இவர்களுக்கு இதுக்கு இடையில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. இதை கேட்டால் எலெக்ஷன் தேர்தலுக்கு பின்னர் தான் உங்களுக்கு பதில் சொல்லப்படும், இப்போது உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு தாசில்தாரும் சொல்லிவிட்டார், கோட்டாட்சித்தலைவரும் சொல்லிவிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த ஒரு 40 நாளா தட்டி போடு வச்சிருந்தோம். இதுவரைக்கும் யாருமே இந்த கிராமத்தில் சந்திக்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு 20 நாளாக நேரில் சென்று பார்த்திருப்போம். அவர் இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் என்று முந்தைய ஆட்சித்தலைவரும் காலத்தை தாழ்த்தி விட்டார். இப்போது உள்ளவற்றை கேட்டால் நான் தேர்தலுக்கு மட்டும்தான் ஒழிய உங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், பொதுப்பணித்துறையிலிருந்து எஸ்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு சார், இதை வச்சு நீங்க செய்யலாம்னு சொன்னா அவங்க கொடுத்த வச்சுலாம் நாங்க பார்க்க முடியாது, நான் நேரில் சென்று பார்த்து தான் உங்களுக்கு நான் அறிக்கை கொடுப்பேன், தேர்தல் பின்னர் தான் பார்க்க முடியும் என்று கடைசியா சொல்லிவிட்டார். இவர் இதை 2ஆக இதனால தேர்தலை கம்ப்ளீட்டா புறக்கணித்து இப்ப வரை ஒரு ஓட்டு கூட போடாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது முனியப்பானையை திறப்போம், உங்களுக்கு இத்தனை ஆர்டர் கொடுத்தால் ஓட்டு போடுவோம், இல்லைன்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அணைக்கட்டை திறக்கிறதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான எங்களுக்கு உறுதி தர வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் என்று அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள்.